ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான வேலை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு செடி வைக்கிறதுக்கு பாட்டு கம்மியாக இருந்துச்சு. அதனால் வீட்டில் இருக்கிற சிமெண்ட்டு மணல் எடுத்து வச்சு நானே ஒரு பாட்டு செஞ்சு தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 2 மடங்கு மணல் எடுத்துகிட்டு 1 மடங்கு சிமெண்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நானாக செய்யல, வீடியோ பார்த்துட்டு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மணல் நமக்கு நைஸாக இருக்கணும். இது சலிக்காத மணல் தான். நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஒரு பாட்டு அளவு எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவில் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு. நான் இந்த கடாய் தான் எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை எடுத்து இதில் மணல் ஃபுல்லாக நிரப்பி அந்த மாதிரி கவுத்து வச்சுருக்கேன். மணல் ஈரமாக இருந்தால் தான் அது நிற்கும், இல்லாட்டி அப்படியே சரிஞ்சு விழுந்துருது. நான் எப்படி தான் வருது செஞ்சு பார்த்துடுவோன்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை, அதனால் செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி சுற்றி அது மேலே அப்படியே கூட ஊற்றலாம். ஆனால் மணல் சரிஞ்சிடும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அடியில் பார்த்திங்கன்னா ஒரு கவர் போட்டு வச்சுருக்கேன், கீழெல்லாம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், அழகாக ரெடி ஆகிருக்கு. நம்ம இது ஒரு ½ டே விட்டோம்னா, ½ டே இல்லை 1 டே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது திருப்பி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ள மணல்லாம் இருக்கும், அதை எடுத்துடலாம். நான் இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதில் ஹோல்ஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அப்புறமா காஞ்சிடுச்சுன்னா நம்மளால் ஓட்டை போட முடியாது. அதனால் ஒரு கம்பியை வச்சு ஓட்டை போட்டிருக்கேன். சென்டரில் மட்டும் ஒரு பெரிய ஹோல் போட்டிருக்கேன். நம்ம தொட்டிக்கு எப்போவுமே ஹோல்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அப்போ தான் செடி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பிட்டேன். மேலே என்னாச்சுன்னா தின்னாக போட்டிருக்கேன் நான், சிமெண்ட் லேயர் இன்னும் கொஞ்சம் திக்காக போட்டிருக்கணும். இது இன்னொரு ட்ரை பண்ணேன் பக்கெட் வச்சு, அது சரிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தடில் ட்ரை பண்ணேன். பெயிண்ட் பக்கெட்டில் சிமெண்ட்டு கலவை அப்படியே கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சு நான் என்ன சைஸில் வேணுமோ அந்த தொட்டி அளவுக்கு பண்ணிட்டேன். இதில் பக்கெட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் தான் நான் ஹாட் வாட்டர் எடுத்து ஊற்றினேன். அது அப்படியே வந்துருச்சு, கலண்டு சூப்பராக இருந்துச்சு. நான் கூட வருமோ வராதோன்னு டவுட்டில் தான் செஞ்சேன். ஆனால் எனக்கு சூப்பராக வந்துருச்சு. இந்த தொட்டியை பார்த்தது தான் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. 3 செஞ்சு பார்த்தேன், அதில் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெயிட்டாகவும் இருந்துச்சு, சிமெண்ட் பாட்டுன்றதுனால எனக்கு செஞ்சு பார்க்கணுன்னு தோணுச்சு. அதனால நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் எடுத்துகிட்டு போய் செடி வைக்க போகிறேன் நாளைக்கு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு அப்படியே நம்ம கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம்னா அழகாக இருக்கும். இதுதான் நான் ஃபஸ்ட்டு செஞ்சது, அதுக்கப்புறம் செஞ்சது. அது பாருங்கள், ஒன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு செஞ்சது கோணையாக இருக்குது. சரி, வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி